நன்றியாகவும், மதலைமுத்து ஆரோக்கியமேரி இவர்களது ஆண்மைகளை பாட்சிக்காகவும், செல்லியம்பட்டி எலிசபெத் குடும்பத்தில் மறித்த மரிய ஜான் ஜோசப் ஆண்மைகளை பாட்சிக்காகவும், வளநகர் பிலிக்ஸ் லியோனியா கிளாட்வின் கிறிஸ்டோரியான் குடும்பத்தார் நன்றியாகவும், செல்வநாதன் ஸ்டெல்லாராயணியின் பிரின்ஸ் செல்வா குடும்பத்தார் நன்றியாகவும், சார்லஸ் கரோலின் குடும்பத்தார் நன்றியாகவும், ஆத்தூர் விக்டர் ஜான் ஜோனா மேரி குடும்பத்தார் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சேலம் சேகர் லியோ குடும்பத்தார் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், தேவராஜன் ஸ்டெல்லா குடும்பத்தார் நன்றியாகவும், கொல்லப்பட்டி மதலைமுத்து மதலை மேரி குடும்பத்தார் நன்றியாகவும், ரெஜினா மேரி அருள் செல்வம் அந்தோணி அனுஷியா ஜோலின் ஜோசால்வின் நன்றியாகவும், மேட்டூர் மதலைமுத்து எக்ஸ்லி ஜான் மோசஸ் அந்தோனிதாஸிற்காகவும், ஹூக்ளி ஜபவாக்கியம் நல்ல உடல் நலம் பெற வேண்டி வேண்டுதலாகவும், ஹூக்ளி இருதயராஜ் பிரேமா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கர்நாடகா மேலேஷில் வசிக்கும் அருள் நிமி இவர்கள் குடும்பத்திற்கு நன்றியாகவும், ஜெயநேரி குழந்தைக்கு தள்ளி ஆட்டன் இவர்களது குடும்பத்தார் நன்றியாகவும், அடைக்கலாபுரம் சவலியப்பன் அருள் ரோஸ் மேரி ஜியா கிறிஸ்டி ஜான் மிலோ கிறிஸ்டி ஏனிலா ஜோயி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், பார்பரா மரிய செல்வி சகாயராஜ் செல்வின் சகாயம் எல்பினா சகாயம் ஷர்மிளா மேரி குடும்பத்தார் நன்றியாகவும், இலக்ககிரி லாரன்ஸ் பாஸ்கா மேரி மகள் ஷைனி தேவில் அதிக மதிப்பெண் பெற வேண்டுதலாகவும், வின்சென்ட் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோனி ஸ்டெல்லா ராணி குடும்பத்தார் நன்றியாகவும், மரி லாரன்ஸ் ஸ்டெல்லா தீபா ஆண்டோனி பால்ராஜ் இவர்கள் ஆண்மைகளை பாட்டுக்காகவும், பிரான்சிஸ் ஜேவியர் அந்தோனி மேரி மெர்வின் ஜெசிகா குடும்ப கருத்துக்களுக்காகவும், செபஸ்டியான் உத்திரிய மேரி அருள் சுந்தரம் ஜெசிந்தா மேரி காஸ்டன் சாம்சன் நன்றியாகவும், லூர்து சாமி பிரேமா ஜான் பீட்டர் அமலதீபா பிரகாஷ் இளன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், வாடி செந்தில் அவர்களுக்கு திருமண வரன் வேண்டி வேண்டுதலாகவும், அவரது தந்தை உடல் நலம் பெற வேண்டியும், திருப்பத்தூர் ஜோசப் ஆரோக்கியமேரி ஜெயராஜ் அருள் தீபா அஞ்சலா ஜெயலன் ஜஸ்டஸ் நன்றியாகவும், அந்தோணிசாமி லூர்து மேரி நன்றியாகவும், அந்தோணிசாமி ஜோஸ்பின் மரியாண்டனி நன்றியாகவும், தாசரப்பள்ளி சதீஷ்குமார் ரம்யா மகிழ் நிவின் ஜெயராணி அமலா குடும்ப கருத்துக்களுக்காகவும், அருள்சாமி எலிசபெத் டொமினிக் ஜெரால்ட் பவுல் ஜோ நன்றியாகவும், மரி லூயிஸ் கிளாரா சேவியர் பிரியா ஜோவியன் அமல்ராஜ் மரி பாஸ்கர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் நன்றியாகவும், தமிழசுநேரி குடும்பத்தில் மறித்த அந்தோணி முத்து லாரன்ஸ் அந்தோணி பால்ராஜ் கார்மெல் மேரி இவர்களது ஆண்மைகளை பாட்சிக்காகவும், இருளிநாதன் ஜெனிதா ராணி ஜாக் ஜார்ஜ் ஜாஸ்மின் குடும்பத்தார் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், சந்தன சுவாமி வியாபல மேரி மரியநாதன் நன்றியாகவும், அந்தோணி சுந்தரம் மெட்டில்டா மேரி மெர்வின் நன்றியாகவும், ஜோஷ்வா குடும்ப நலனுக்காகவும், திருப்பத்தூர் லூகாஸ் அருள் செல்வி ஜான் போஸ்கோ நன்றியாகவும், ஓசூர் ஈசாக் மதலை மேரி குடும்பத்தார் நன்றியாகவும், ஓசூர் சென்ட் ஜோசப் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அருட் சகோதரிகள் கிரேசி அருட் சகோதரி ஜோஸ்பின் அருட் சகோதரி ரெஜினா பள்ளியில் பயிலும் அனைத்து குழந்தைகளின் நலனுக்காகவும் நற்படிப்பிற்காகவும், ஆரோக்கிய சுவாமி ஜோஸ்பின் ராணி குடும்ப கருத்துப்படி மார்கரெட் வின்சி வேலை கிடைப்பதற்கு நன்றியாகவும், மேரி கிறிஸ்டினா நற்படிப்பிற்காகவும், சார்லஸ் ஜோசப் ராஜ் உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாகவும், தமிழசு மேரி கருத்துப்படி நல்ல உடல் சுகத்திற்காகவும், அந்தோணி முத்து அவர்கள் ஆண்மைகளை பாட்டுக்காகவும், பல்டசார் ஸ்டெல்லா ராணி விக்டர் சுந்தர்ராஜ் வின்சென்ட் ஆரோன் அமலா பிரின்சி குடும்பத்தாருக்கு நன்றியாகவும், ஜொன்போஸ்கோ அன்புமொழி சாமலோசியஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், பிலோமினா அவர்களது குடும்ப கருத்துக்களுக்காகவும், புஷ்பாராணி விக்டோரியா செல்வராணி ஆரோக்கியமேரி குடும்ப கருத்துக்களுக்காகவும், குழந்தை சுவாமி பாஸ்கல் மேரி மார்சல் ஜாய்சி லோனா நன்றியாகவும், மைக்கேல் ராஜ் ஷாலினி குடும்ப கருத்துக்களுக்காகவும்,
திருப்பத்தூர் செல்வராஜ் சபரியம்மாள் நன்றியாகும். ஆரோக்கியம் ஜெனிதா மேரி நன்றியாகும். விஜயகுமார் தேவா சகாயாணி அலைங்கா மேரி நன்றியாகும். தங்களது மகள் 3வது பிறந்த நாள் நன்றியாகவும். ஜோசப் அமலோத்த மேரி கிரிட்டோ சகாயராஜ் அருள் செல்வி ஆரோக்கிய மேரி ஷில்பா குடும்பத்தார் நன்றியாகவும். அந்தோணி ஜெசிந்தா ராணி குடும்பத்தார் உடல் நலம் பெற வேண்டியும். மரிய ஜோசப் ஜூலியானா சகாயராணி ஜூன்பியோ ஜோ மரியாணி பிறந்த நாள் நன்றியாகும். சின்னப்பன் இமாகுலேட் மேரி அரவிந்த் கன்னடி ஜெஸ்னி ஜீவனா நன்றியாகும். ஆரோக்கிய சுவாமி அரட்பணி விமலன் அந்தோணி நன்றியாகும். லூர்து மேரி ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும். விளவேந்திரன் விலோமினா அருள் செல்வம் குடும்பத்தார் நன்றியாகவும். பிரான்சிஸ் வசந்தா மேரி ஆல்வின் ஆண்டோ ஹெட்டிஸ் ஆண்டோ நன்றியாகவும். ஜான் சேகர் பிரின்சி குடும்பத்தார் நன்றியாகவும். செல்வராஜ் பிரின்சி ஜெஸ்லைன் பிரியா நன்றியாகவும். செல்லியப்பட்டி ஞானானந்தம் ஆகத்தா மேரி குடும்பத்தார் நன்றியாகவும். ஜான் ஜோசப் ஜாக்லின் ஜாய் இஸ்மாயில் ஜாய் விக்டோரியா குடும்பத்தார் நன்றியாகவும். செல்வம் விக்டோரியா ராணி ஷைனி மேரி ஆல்பர்ட் குடும்பத்தார் நன்றியாகவும். ஜோ மேத்யூ சுமந்திரேசா ஜோமன் ராய் குடும்ப கருத்துக்களுக்காகவும். இருதயபுரம் சபரியம்மாள் நன்றியாகவும். ரெஜினா மேரியின் ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும். அந்தோணி சுவாமி ஹென்றி மார்டின் ஜோனல் தேவி குடும்பத்தார் நன்றியாகவும். அருள் ருசாலியோ ஏஞ்சல் கிரேசி ரெஜிஸ் குடும்பத்தார் நன்றியாகவும். லியோ ஸ்டீபன் ராஜ் ஆஷா மேரி குடும்பத்தார் நன்றியாகவும். அருள் ருசாலியோ ஜோஸ்பின் போனிபாஸ் மரிய டோமினிக் குடும்ப கருத்துக்களுக்காக தொழில் முன்னேற்றத்திற்காகவும். சபரியப்பன் லிலி புஷ்பம் மினிதாயன்சி ஆனந்தின் குடும்பத்தார் நன்றியாகவும். பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும். ஜோனிக் சாவியோ அன்பியம் அருள் புனிதா ஜெனிஷா ஜுலின் குடும்பத்தார் நன்றியாகவும். ஆரோக்கிய சுவாமி சகாய் மேரி அலியான்சனி ஜான் ஜார்லஸ் தேவிகா ஜெஸ்டி ஜெனிகர் யூவினா குடும்பத்தார் நன்றியாகவும். அம்ரோஸ் மதலை மேரி சகாயராஜ் ஆரோக்கிய மேரி ஏஞ்சல் இளையராணி யூரோபன் குடும்பத்தார் நன்றியாகவும். மரியதாஸ் லில்லி ரோஸ் குடும்பத்தார் நன்றியாகவும். செல்லியப்பட்டி மதலையம்மாள் உடல்நலம் பெற வேண்டி வேண்டுதலாகவும். புனிதா நிஷாந்த் மோனிகா செலஸ் அலெக்சாண்டர் குடும்பத்தார் நன்றியாகவும். ஒவ்வொரு குடும்பத்தாரின் வேண்டுதலுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. திருவிழா திருப்பலி முன்னுரை. அனைவரும் எழுந்திருக்கும். தருமபுரி மலை மாவட்டம் செல்லியப்பட்டி பங்கு வெள்ளப்பட்டி இறை சமூகம் இன்று புனித மதன மரியாவை கொண்டாடி மகிழ்கிறது. காரணம், உயிர்த்த இயேசுவை கண்டு உறவாடி நான் ஆண்டவரை கண்டேன் என்று நம்பிக்கையின் திருத்துதராக திருத்தூதர்களுக்கு திருத்தூது அறிவித்தவர். இறை இலக்கத்தின் சாட்சியாக திகழ்ந்தவள். நறுமண தைல குப்பியையும் நீளமான கூந்தலையும் அடையாளமாக கொண்டவள். கல்வாரி மலையில் இயேசுவின் சிலுவை கடியில் கண்ணீர் சிந்தி அழுது கொண்டிருந்தவள் மற்றும் மருந்து செய்து விற்பவர், தியான வாழ்வு வாழ்பவர், மனம் மாறியவர்கள், கையுறை செய்பவர்கள், செய்த தவறுகளுக்கு மனம் வருந்துபவர்கள், இவர்களுக்கு திருச்சபையால் பாதுகாவலியாக கொடுக்கப்பட்டவர். 7 தீய ஆவிகளின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் தன் வாழ்வை முற்றிலும் இயேசுவுக்காக அர்ப்பணித்தவள். அவரது நினைவை கொண்டாடி மகிழும் நாம் கடந்த ஓராண்டு முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். தினசரி குடும்ப ஜபமாலை ஜபிக்க, திருவிவிலியம் வாசிக்க, திருப்பலி காண, பிறரோடு சமாதானம் செய்து கொள்ள, இறைவன் கொடுத்த வாய்ப்புகளுக்காக, நமது குடும்பங்களில் நடந்தேறிய திருமணங்கள், பிறந்திட்ட குழந்தைகள், பிள்ளைகளின் கல்வியில் ஏற்பட்ட வளர்ச்சி, கட்டி திறக்கப்பட்ட வீடுகள், நிலத்தில் கிடைத்த விளைச்சல்கள், நாம் கையெழுத்து செய்த தொழில்கள் மற்றும் கால்நடைகளால் கிடைத்த வருமானம், கூட்டிக் கொடுக்கப்பட்ட நமது ஆயுள் காலம், பெற்றுக்கொண்ட உடல் சுகம், அனைத்திற்காகவும் நன்றி கூறுவோம். நம்மோடு வாழ்ந்து
இவ்வுலக வாழ்வை விட்டு பிரிந்து ஆன்மாக்கள் இறைவன் இளைப்பார ஜெபிப்போம். ஒருவேளை கனி தராத மரங்களாக நாம் இருப்பின் இந்த ஓராண்டும் விட்டுவையும் சுற்றி கொத்தி எருவிட்டு கனி தரும் மரமாக்குவோம் என்று கொடுக்கும் தோட்ட தொழிலாளர்களைப் போல நமக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்து பரிந்து பேசி ஜெபிக்க வருகை புரிந்துள்ள நமது ஆயர் பெருந்தகை இன்று தனது நாம விழாவை கொண்டாடி மகிழும் நமது பங்கு தந்தை அருட்பணியாளர்கள் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகள் இறை மக்கள் அனைவருடனும் இணைந்து இறை புகழ் பாடி இத்திருவிழா திருப்பலியில் இறையருள் இறைஞ்சுவோம். வறண்ட மணலால் வாடிய வாழ்விலே மகிழ்ச்சி பொங்கிய மொழிது
வாழ்ந்து மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவே மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலே காணப்படும் புனிதர்களின் தலை சிறந்த ஒருவர் புனித மரிய மகதலேனாள். இவரை பாதுகாவலராக கொண்டு எங்கும் இந்த கொல்லப்பட்டி இறைமக்கள் சமூகம் என்று திருவிழா கொண்டாடி மகிழும் வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது ஆசிரும் ஜெபங்களோடு கூடிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புனிதனுடைய வேண்டுதலால் நீங்கள் உங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பெற்று நலமோடு வாழ இந்த திருப்பலியை உங்கள் எல்லாருடைய கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்களும் மன்றாடுங்கள். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நாம் பாவிகள் என்பதை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளை உங்களிடமும் நாம் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் கருணாவமே. ஆமையால் எப்பொழுது கல்யாண மரியாதையும் வானதேவர்களையும் சகோதரிகளை உங்களையும் நாம் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவனே
உள்ளவன் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவரது எடுத்துக்காட்டாலும் வேண்டல்களாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது ஆட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என்று கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரே, உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும். திருப்பாடல் ஆசிரியர்கள் சொல்வது போல, இயேசு ஆண்டவரை தேடிய புனித மகதலா மரியாவின் இதயம் எவ்வளவு ஆவல் நிறைந்ததாக இருந்தது என்பதை எடுத்துரைக்கும் இனிமைமிகு பாடல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாமும் ஆண்டவரை ஆவலோடு தேடுவோம். கண்டு என் உயிருக்குயிரான அன்பர்களை. இனிமைமிகு பாடல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன், என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் தாம காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர் தம்மை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே
கூறினார். எந்த அளவுக்கு என்றால், மரியே, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்று இயேசு ஆண்டவர் சொல்லும் அளவிற்கு ஆண்டவரை இறுக பற்றி கொண்டார். இன்று நம்மை பார்த்து இயேசு ஆண்டவர் அவ்வாறு சொல்ல இயலுமா? நமது விசுவாசம், நம்பிக்கை எப்படிப்பட்டதாக உள்ளது என சிந்தித்தவாறு இந்த இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மனித முறைப்படி இப்போது கிறிஸ்துவை மதிப்பிடுவதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 14 முதல் 17 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதிகாரம் 20 இறைவசனங்கள் 1 முதல் 11 மற்றும் 18. வாரத்தின் முதல் நாள் விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறையில் வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே விண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று
அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபோனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. என்று நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். இந்த திருவிழா நல்ல விதத்திலே நடைபெறும்படியாகவும் இந்த திருவிழாவில் இருந்து நாம் பெறுகின்ற ஆசிர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தும்படியாகவும் ஆண்டவரிடம் வேண்டுவோம். திருப்பதி
கொண்டாடும் எமது பங்கு தந்தையையும் நாமம் கொண்ட அனைவரையும் எம் புனிதை போல நற்பண்பில் வளைட நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மற்றும் நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக சில வினாடிகள் மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, புனித மரிய மகதலேனாவின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே நாங்கள் உம்மிடம் எழுப்புகின்ற இந்த வேண்டுதல்களை எல்லாம் உமது திருவுளப்படி நீர் குறித்துள்ள நேரங்களிலும் இடங்களிலும் வழிகளிலும் எங்களுக்கு அருள் செய்து எங்களை என்றும் காத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உம்முடைய திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மீது எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல தந்தையே, உமது இறக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்ததல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தன்னை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடந்தப்பட்டிருப்பதை கண்டு அவர் தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக பொது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடைகளை அடையும்படி கிறிஸ்து அவரை திருமுன்னிலையில் திருத்தூது பணிக்கு அனைவர் முன்னும் உயர்த்தினார். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை என்றும் அறிக்கையிட்டு அக்களிப்போடு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு சுயகாணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து உரைக்கின்றீர். எனவே ஆண்டவரே,
உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் நன்றாகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிலிருந்து இறந்தியவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவையின் காணிக்கைகளை நோக்கியமே நன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உடன்படியில் திருவளமானே இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவரது தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக துரிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா அவரை கடவுளான தந்தை யோசித்து இன்று நாங்கள் கொண்டாடும் பிள்ளை மகளா மரியா மற்ற பிள்ளைகளோடு நாங்கள் உரிமை கேட்டிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும்படி உலகெல்லாம் அமைதியை மீண்டும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாற்றும் அடியாராக எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயல்,
இந்த திருப்பணி நிறைவேற்றும் அந்த ஆயர் சிங்கராயர் ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் வர உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமணத்திற்கு இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருடும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்ந்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைவழித்தலையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து தீமையனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கைவிடனர உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாவே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நேரத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வராமல் உமது திரு-அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதியை அளித்தருளும், எனக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி என்பதற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் கருதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், என் ஆன்மா நலமடையும். உறவாடும் நேரமிது, தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே. உறவாடும் நேரமிது,
நிமிடம் நம் உலகத்தில் இருக்கும் இயேசுவோடு ஒன்றிணைவோம். மகதலா மரியா விழுந்தவர், ஆனால் இயேசுவை சந்தித்த பிற்பாடு அவரை இருக பற்றிக் கொண்டதனால் எழுந்தவர். எழுந்து நின்றதோடு இல்லாமல் தொடர்ந்து சிலுவை வரை, அவரது கல்லறை வரை அவர் நடந்தவர். இதற்கெல்லாம் காரணம் மகதலா மரியா இயேசு மீது கொண்டிருந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, இடைநிறுத்த முடியாத ஒரு எதிர்நோக்கின் செயல்பாடு, அன்பின் பெருக்கு. இந்த மூன்றும் சேர்ந்து அவரை இறுதி வரை நடக்க வைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இதேதான் நம்முடைய அழைப்பு என்பதை திருத்தந்தை எதிர்நோக்கி பயணிகளாக நடங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்முலத்தில் இருக்கும் இயேசுவை ஏதோ வந்தார் சென்றார் என்று விட்டுவிடாமல், என் உலகத்தில் வந்திருக்கும் இயேசுவை, அந்த இயேசுவை நாம் கண்டு கொண்டதை இந்த முதல் வாசகத்திலே கண்டார், அவரை பற்றி கொண்டார் என்பது போல நாம் இயேசுவை பற்றி கொள்ள முயற்சி எடுப்போமா? நம் உலகத்தில் இருக்கிற இயேசுவிடம் பேசுங்கள். இருக அவரை பற்றி கொண்டு, அன்பினால் அவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே, உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், நான் விழுந்தவர்தான், ஆனால் நீர் என்னோடு இருப்பதனால் நான் எழுவேன், மாறுவேன், உம்மோடு உறுதியாக நிற்பேன், உம்மோடு நடப்பேன் என்று ஆண்டவரிடத்திலே சொல்வீர்களா? இந்த உறுதியை ஒரு சிறிய பல்லவியாக ஆண்டவருக்கு மாட்டுக்காக இல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்துச் செல்வோம். இயேசுவின் பின்னால் நானும் செய்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால், இயேசு பின்னிய குருதியாலே திருமலையானேனே, இயேசு பின்னிய குருதியாலே திருமலையானேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நான் விழுந்தவன்தான், ஆனால் எழுவேன், அவரோடு நிலைத்து நிற்பேன், அவரோடு இணைந்து சிலுவையை என் கண்முன் கொண்டு நான் நடப்பேன், சோர்ந்து போக மாட்டேன். சிலுவையை என் கண்முன்னால் கொண்டு உலகத்தை என் பாதங்களுக்கு பின்னால் நான் துரத்தி, சிலுவையே முன்னால் உலகமே பின்னால் என்ற மனநிலையோடு
நான் நடப்பேன் என்று ஆண்டவருக்கு உறுதி கொடுங்கள். இந்த உறுதிமொழியை காப்பாற்றி வாழ மகதலா மரியாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று உருக்கமாக மன்றாடி இந்த திருப்பலிக்கு நாம் நிறைவுக்கு வருவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தன் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றான இறை தந்தை தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் நிரப்புவாராக. இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்வின் எல்லா நேரங்களிலும் சிறப்பாக இக்கட்டான வேலைகளிலும் உங்களோடு இருந்து உங்களுக்கு துணை புரிவாராக. வரங்களும் கொடைகளும் பொழியும் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை நிலைகளுக்கு ஏற்ப உங்கள் கடமைகளை நிறைவேற்ற தேவையான வரங்களையும் கொடைகளையும் உங்களுக்கு அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறும்.